கூறியவர்களே, இப்படி இந்த மார்க்கம் உறவுகள் குறித்து அவ்வளவு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது. அவங்க நமக்கு இடையூறு செய்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்ன, அவன் தொந்தரவு தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம சொல்றோம். ஆனா நீங்க குர்ஆனுடைய வரலாறு பாருங்க, தொந்தரவு கொடுத்த அந்த உறவு முறையானாலும் சரி குர்ஆன் மன்னிக்கத்தான் சொல்லுகிறது இல்லையா? அபூபக்கருடைய மகள் ஹஜ்ரத் ஆயிஷா, அபூபக்கருடைய மகள் மட்டுமல்ல, பெருமானாருடைய மனைவி. பெருமானாருடைய மனைவி அபூபக்கருடைய மகள், அவ்வளவு உன்னதமான நமக்கெல்லாம் தாய் அன்னை ஆயிஷா. ஹஜ்ரத் ஆயிஷாவை பத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் அவதூறு கூறினார்கள் சில முனாஃபிகீன்கள். அதுல சில அப்பாவி முஸ்லிம்களும் பங்கெடுத்துட்டாங்க, விவரம் தெரியாம அதுல நம்பிட்டாங்க. அப்படி அன்னை ஆயிஷா மீது அவதூறு சுமத்தியவர்கள் மிஸ்தஹன் சொல்லி அபூபக்கருடைய உறவுக்காரரும் ஒருத்தர், மிஸ்தஹ் அவருடைய பெயர். அபூபக்கர் அவருடைய சொந்தக்காரர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு நிறைய உதவிகள்லாம் கூட செஞ்சிருக்கிறாங்க மிஸ்தஹுக்கு. ஆனா அன்னை ஆயிஷா மீது அவதூறு கூறிட்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் சத்தியம் பண்ணிட்டாங்க, இனிமே நான் அவனுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன், இனிமே நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சத்தியம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல மகள் மீது யார், அதுவும் சாதாரண மகள் அல்ல, நபியின் மனைவி மீது சாதாரண குற்றச்சாட்டு அல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சார குற்றச்சாட்டு. நம்ம யாருக்கு தான் பொறுக்க முடியும்? தன் மகள் மீது விபச்சாரம் செய்ததாக அபாண்டம் ஒருவன் சுமத்தினால் நம்ம மன்னிப்போமா அவரை? அபூபக்கரும் சொன்னாங்க, நான் இனிமே அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் இந்த சத்தியத்திற்கு சபாஷ் போடல. என்ன சொன்னா, அபூபக்கரே நீங்க போய் சத்தியம் பண்ணலாமா உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி? உதவி செய்ய மாட்டேன் என்று நீங்களா சத்தியம் செய்வது? உங்களுடைய ஸ்தானத்திற்கு அது தகுந்தது தானா? மன்னித்து விடுங்கள் அவரை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவர் செய்த குற்றத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் செய்த குற்றத்தை அல்லாஹ் மறந்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனா, அபூபக்கர் உடனே அதை மறந்து மன்னித்து அவருக்கு போய் உதவி செஞ்சாங்க. ஆக நம்முடைய சொந்தங்களால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். நாம அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும். இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற, பெருமானாருடைய வாழ்க்கை கற்றுத்தருகின்ற ஒரு அறிவுரை. எனவே அன்பிற்குரியவர்களே, எல்லா நெருக்கடிகளுக்கும் ரிஸ்குடைய பரக்கத் இல்லாமை அனைத்துக்குமான காரணம் உறவுகளை முறித்து